கர்த்தருடைய ஆளுகை. சங்கீதம் 75. அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்ட ஆசாபின் சங்கீதமாகிய பாட்டு. உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாயிருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும், துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தேவனே, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். தேவனே, உம்மை துதிக்கிறோம். உமது நாமம் சமீபமாய் இருக்கிறதென்று உமது அதிசயமான கிரியைகள் அறிவிக்கிறது. தனக்கும் இஸ்ரவேல் ஜனத்தாருக்கும் தேவன் பெரிய காரியங்களை செய்திருக்கிறார் என்று அங்கீகரித்து சங்கீதக்காரர் தேவனை துதிக்கிறார். உம்மை துதிக்கிறோம் தேவனே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லி சங்கீதக்காரர் தேவனை துதிக்கிறார். சங்கீதக்காரர் தனக்காக கர்த்தரை துதிப்பதோடு தன்னுடைய சிநேகிதர் எல்லோரோடும் சேர்ந்து கர்த்தரை துதிக்கிறார். தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு அநேக கிரியைகளை நடப்பித்திருக்கிறார். இவையெல்லாம் தேவனுடைய அதிசயமான கிரியைகள் என்று அழைக்கப்படுகிறது. தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிரியைகளை தம்முடைய சர்வ வல்லமையினால் செய்கிறார். பொதுவான பராமரிப்புகளோடு தேவனுடைய விசேஷமான பராமரிப்புகளும் அவருடைய பிள்ளைகளுக்கு கிடைக்கிறது. தேவனுடைய அதிசயமான கிரியைகள் அவருடைய நாமம் சமீபமாய் இருக்கிறது என்று அறிவிக்கிறது. யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். நியமிக்கப்பட்ட காலத்திலே யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன். தேவனே தாவீதுக்கு ஆளுகையை கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேலை நிர்வாகம் பண்ணுகிற பொறுப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் தனக்கு கொடுத்திருக்கிற அதிகாரத்தை தேவனுடைய நாம மகிமைக்காகவும் இஸ்ரவேல் ஜனத்தாருடைய பிரயோஜனத்திற்காகவும் பயன்படுத்த வேண்டிய பொறுப்பு தாவீதுக்கு உண்டு. தாவீது தன்னுடைய கடமையை கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்கிறார். நியமிக்கப்பட்ட காலத்தில் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பேன் என்று சொல்கிறார். தனக்கு தேவன் கொடுத்த ஆளுகையை அவர் ஏற்ற காலத்தில் பூரணப்படுத்துவார். தாம் ஆரம்பித்த காரியத்தை தேவன் பூரணமாய் நிறைவேற்றுவார். தாவீது நியாயாதிபதியாய் இருக்கும்போது அவர் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பார், நீதியாய் நியாய விசாரணை செய்வார். தாவீதுக்கு முன்பு நியாயாதிபதியாய் இருந்தவர்களில் பலர் நீதியை புரட்டினார்கள். அவர்கள் நியாயமான தீர்ப்பு கொடுக்கவில்லை. தங்கள் சுய லாபத்திற்காக பொய்யான தீர்ப்புகளை சொன்னார்கள். தாவீதோ அவர்களைப் போல அநீதியான தீர்ப்புகளை சொல்லாமல் யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பதாக வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் நமக்கு ஊழிய பொறுப்புகளையும் கொடுக்கிறார், சமுதாய பொறுப்புகளையும் கொடுக்கிறார். நம்மை நம்பி இவற்றையெல்லாம் கர்த்தர் நம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். கர்த்தரிடத்தில் இருந்து பெற்றுக்கொண்ட பொறுப்புகளுக்கு நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய கடமைகளை நேர்த்தியாய் நிறைவேற்ற வேண்டும். நம்முடைய வேலையின் மூலமாய் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். தேசத்தில் நீதிபதிகளாய் இருக்கிறவர்கள் நீதியான தீர்ப்புகளை சொல்ல வேண்டும். தேசத்தின் சட்டதிட்டங்களை படித்து அதை புரிந்து கொண்டு நீதியாய் விசாரணை செய்து நீதியான தீர்ப்பு சொல்ல வேண்டும். நீதிபதிகள் மத்தியில் பட்சபாதமோ அல்லது முகத்தாட்சணியமோ இருக்கக்கூடாது. பணத்திற்காக நீதியை விற்றுவிடக்கூடாது. தான் இஸ்ரவேலை ஆளுகை செய்யும்போது யதார்த்தமாய் நியாயம் தீர்ப்பதாக தாவீது வாக்கு பண்ணுகிறார். தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன். தன்னுடைய ஆளுகை இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லோருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கும் என்று தாவீது தனக்குத்தானே வாக்கு பண்ணுகிறார். இப்போது இஸ்ரவேல் ராஜ்யம் மிகவும் மோசமான நிலைமையில் இருக்கிறது. பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது. தாவீதுக்கு முன்பு இஸ்ரவேலை ஆட்சி புரிந்த சவுல் யதார்த்தமாய் நியாயம் தீர்க்கவில்லை. தேசத்தில் நீதிக்கு மதிப்பு இல்லை. எல்லாம் அழிந்து போயிற்று. ஜனங்களுக்கு பிரச்சனைகள் உண்டாயிற்று. சவுலின் ஆட்சி காலத்தில் ஜனங்கள் மத்தியில் ஒற்றுமை இல்லை. ஜனங்கள் தங்களுக்குள் பிரிந்திருந்தார்கள். அவனவன் தனக்கு நியாயமானபடி செய்தான்.
தேசத்தில் ஒழுங்கும் இல்லை, நீதியும் இல்லை, குழப்பமே மிகுந்திருந்தது. இதனால் இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள எல்லா குடிகளும் அழிந்து போனார்கள். சவுலின் ஆட்சி காலத்தில் பூமியானது அதன் எல்லா குடிகளோடும் கரைந்து போகிறது போல ஜனங்கள் அழிந்து போனார்கள். அழிந்து போன இஸ்ரவேல் ராஜ்யத்தை தாவீது திரும்புவதும் கட்டுவதாக வாக்கு பண்ணுகிறார். அதன் தூண்களை நான் நிலைநிறுத்துகிறேன் என்று சொல்லுகிறார். ஜனங்கள் மத்தியில் இருக்கிற பிரிவினைகளை நீக்கி போட்டு தாவீது அவர்கள் எல்லோரையும் ஒன்றாய் கூட்டிச் சேர்ப்பார். தாவீது இஸ்ரவேலின் தூண்களை நிலைநிறுத்தவில்லை என்றால் இஸ்ரவேல் தேசம் கீழே விழுந்துவிடும், அது நொறுங்கி அழிந்து போகும். தாவீது இங்கு சொல்லுவது இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யத்தை முன்னறிவிப்பது போல இருக்கிறது. தாவீது இந்த வசனத்தில் இயேசு கிறிஸ்துவை பற்றியும் கிறிஸ்துவின் ராஜ்யத்தை பற்றியும் முன்னறிவிப்பதாக வேத பண்டிதர்கள் வியாக்கியானம் பண்ணுகிறார்கள். வீம்புக்காரர். வீம்புக்காரரை நோக்கி வீம்பு பேசாதேயுங்கள் என்றும் துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்றும் சொன்னேன். உங்கள் கொம்பை உயரமாய் உயர்த்தாதிருங்கள், இருமாப்புள்ள கழுத்துடையவர்களாய் பேசாதிருங்கள். தன்னுடைய ராஜ்யத்திற்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை தாவீது எச்சரிக்கிறார். தாவீது ஆட்சிக்கு வருவதை அவர்கள் விரும்பவில்லை. தாவீதின் ஆளுகைக்கு அவர்கள் எப்போதும் பிரச்சனை கொடுக்கிறார்கள். அவர்கள் மதியினராகவும் வீம்புக்காரராகவும் துன்மார்க்கராகவும் இருக்கிறார்கள். தாவீது வீம்புக்காரரை பார்த்து வீம்பு பேசாதேயுங்கள் என்று சொல்லுகிறார். தாவீது இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் வீற்றிருந்து ஆட்சி செய்ய ஆரம்பித்தவுடன் வீம்புக்காரருக்கு எச்சரிப்பு கொடுக்கிறார். துன்மார்க்கரை நோக்கி கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். தனக்கு விரோதமாக எழும்புகிறவர்களை தாவீது ஆரம்பத்திலேயே எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் தேசத்திலே நல்லோர்கள் இருப்பதைப் போல ஒரு சில பொல்லாதோரும் இருக்கிறார்கள். இவர்கள் இஸ்ரவேல் தேசத்திற்குள் பக்கவழியாய் நுழைந்த பாவிகள். இவர்கள் இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற மதியினர்கள். இவர்கள் வீம்பு பேசுகிற வீம்புக்காரர்கள். இவர்கள் தங்களை தாங்களே கெடுத்துக்கொண்டு மற்றவர்களையும் கெடுக்க பார்க்கிறார்கள். தாவீது வீம்புக்காரரை பார்த்து வீம்பு பேசாதேயுங்கள் என்று சொல்லுகிறார். இந்த வார்த்தைக்கு மதியீனமாய் கிரியை செய்யாதிருங்கள் என்பது பொருளாகும். வீம்புக்காரர் தங்களுடைய மனச்சாட்சிக்கு விரோதமாகவும் தங்களுடைய நன்மைக்கு விரோதமாகவும் கிரியை செய்கிறார்கள். இவர்களுடைய கிரியைகளினால் இவர்களுக்கு பிரயோஜனம் இல்லை, மற்றவர்களுக்கும் பிரயோஜனம் இல்லை. இவர்கள் எல்லோருக்கும் ஏகமாய் கேடு செய்கிறார்கள். வீம்புக்காரர் இருதயத்தில் பெருமை உள்ளவர்களாய் இருக்கிறார்கள். இவர்கள் துணிகரமாய் பாவம் செய்கிறார்கள். இவர்களுடைய இருதயத்தில் துன்மார்க்கம் நிரம்பி இருக்கிறது. இவர்கள் தேவனுக்கு விரோதமாயும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாயும் தாவீதின் ஆட்சிக்கு விரோதமாயும் துன்மார்க்கமாய் தீங்கு செய்கிறார்கள். தாவீது இந்த துன்மார்க்கரை பார்த்து கொம்பை உயர்த்தாதிருங்கள் என்று சொல்லுகிறார். கொம்பு என்னும் வார்த்தை வல்லமையையும் அதிகாரத்தையும் குறிக்கும். துன்மார்க்கர் தாவீதுக்கு விரோதமாய் தங்கள் வல்லமையையும் அதிகாரத்தையும் உயர்த்துகிறார்கள். தங்களுடைய கொம்பை சாதாரணமாய் உயர்த்தாமல் உயரமாய் உயர்த்துகிறார்கள். தாங்கள் நினைத்ததை தங்கள் சுய பலத்தினால் சாதிக்க முடியும் என்று நினைக்கிறார்கள். துன்மார்க்கருடைய இருதயம் வீண் பெருமையினால் நிரம்பி இருக்கிறது. அவர்கள் ஆணவமாய் சிந்திக்கிறார்கள். இருமாப்புள்ள கழுத்து உடையவர்களாய் பேசுகிறார்கள். இருமாப்புள்ள கழுத்து உருக்கிய இரும்பை போன்றது, அதை வளைக்க முடியாது. உருக்கிய இரும்பை வளைக்க முயற்சி செய்தால் அது முறிந்து போகும். இருமாப்புள்ள கழுத்துள்ளவர்கள் தேவனுடைய சித்தத்திற்கும் அவருடைய ஆளுகைக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். இருமாப்புள்ள கழுத்து வணங்கா கழுத்தாய் இருக்கும், வளைந்தால் முறிந்து போகும். வணங்கா கழுத்துள்ளவர்கள் யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டார்கள். கொம்பு என்னும் சொல்லின் அடையாளங்கள். கொம்புகள் சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடா. பலிபீடத்தின் 4 மூலைகளிலும் கொம்புகள். மேசியா, வல்லமை, ராஜாக்கள். ஜெயம் கர்த்தரிடமிருந்து மட்டுமே வரும். வனாந்திர திசை என்பது தெற்கு திசையை குறிக்கும். பரலோகம் பூமியின் வடதிசையில் உள்ளது. ஆகையினால் நமக்கு ஜெயம் வேண்டுமென்றால் கிழக்கையும் மேற்கையும் தெற்கையும் நோக்கி பார்க்காமல் தேவனுடைய ஸ்தலமாகிய வட திசையையே நோக்கி பார்க்க வேண்டும்.